பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம இப்போ பேசிட்டு இருக்க தலைப்பு சனி பயிற்சி பலன்கள் 2026. இந்த தடவை சனி பயிற்சி March 6th வந்து இட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு அவங்க சனி வந்து சஞ்சாரம் புரியுறாங்க. ஸோ மகர ராசிக்கு ஒரு ரிலீஃபான ஒரு பயிற்சியை தான் இது அமைகிறது. கடந்த 7.5 வருடங்களாக மிகவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. சனி பகவான் என்னதான் உங்களோட ஓன் அதிபதியா இருந்தாலும் பட வேண்டிய துன்பங்கள் இன்னல்கள் நிறைய பட்டிருப்பீங்க. ஸோ 7.5 சனியிலேருந்து விடுபட்டு இப்போ ஒரு ஒரு ஹாப்பி டு கோ மாதிரி தான் இந்த அமைப்பு இருக்கும். உங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லை படிக்கிறதுலையோ இல்லைன்னா வந்து உடல்நிலையிலையோ இருந்தது எல்லாமே இப்போ குணமாகக்கூடிய சூழல் உண்டாகும். படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் இருப்பாங்க. 12 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு என்ன படிக்கணும், இது வரைக்கும் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கும், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தவறான விஷயங்கள் அட்ராக்ட் ஆகி போயிருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ சரியாகி பேக் டு த ஃபார்ம் மாதிரி ஒரு நல்ல படிப்பு, நல்ல விஷயங்கள்ல தேடி போகிறது, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் சக்சீட் பண்ணுறது, இது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. அதே மாதிரி காலேஜ் சீட் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தாராளமாக அதை பண்ணலாம். அண்ட் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல சக்சீட் ஆகக்கூடியது, பேங்க் லோன்ஸ் அப்ரூவல் ஆகுறது, ஸ்டாக் ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது, கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்றது, இந்த காலகட்டத்தில் அது கண்டிப்பா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெஞ்சர்ஸா இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு வெஞ்சர் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான கேபிட்டல் கிடைக்கும். திருமணம் பந்தம் கைகூடும். ஒரு நல்ல இனிய காலகட்டமா இது அமைகிறது. 40 வயது மேற்பட்டவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். பேரன் பேத்தி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பேரனோ பேத்தியோ பிறப்பாங்க. மகன் மகளுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டம் இது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவங்க, படுத்த படுக்கைய பெட்ரிடனாக இருந்தவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து they'll get cured and மெடிசின்ஸ் எல்லாமே வேண்டாம் சொல்ற அளவுக்கு அவங்க ஒரு மேசிவான ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு, சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய காலகட்டம், எந்த குறைபாடும் இல்லாத ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். சிவன் வழிபாடு, அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் போய் பெருமாள் கோவிலுக்கு வழிபடுறது, சனிக்கிழமையில வந்து சனி பகவானை வழிபடுறது மிகவும் விசேஷமான பலன்களை தரும். காக்காக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கருப்பு உடைகள் இவங்க தாராளமாக அணியலாம். அண்ட் டார்க் ப்ளூ அதெல்லாம் அணியலாம். அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். பாசிட்டிவிட்டியோட இருந்தால் நல்லபடியான நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்திருப்பீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போக போக உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு எதிர்காலம், ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அண்ட் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்லதே நடக்கும். மகர ராசிக்கு 85% சொல்லலாம். நன்றி, வணக்கம். காலபுருஷனுக்கு 10 ஈஸ்வரனுடைய ஆட்சி பெற்றது, ஈஸ்வரனுடைய தன்னாட்சிக்கு உட்பட்டது. ஈஸ்வரன் நீங்க வேற எந்த ஈஸ்வரன் நினைக்காதீங்க, சனி ஈஸ்வரன். இளமை கோபத்தால் சாதிக்கலாம் என்பதை நம்புகிறது, முதுமையோ அதை தாங்கிக் கொள்வது வென்றுவிடுவோம் என்று நம்புகிறது. அதனாலதான் இந்த மகரத்துக்கு மட்டுமே ஒரு சிகரம், இந்த மகரத்துக்கு மட்டுமே ஒரு தனி செல்வாக்கு. இந்த மகரத்துக்கு எப்போதுமே பாருங்க, எந்த நிலையிலுமே ஒரு நல்ல செயல்பாடு உயர்வை கொடுக்கும். ஆனா எப்ப கொடுக்கும் தெரியுங்களா? 32 வயதுக்கு அப்புறம் தான் கொடுக்கும். அது ஆகம காலங்கள், வரலாற்று காலங்கள், சங்க இலக்கிய காலங்கள், எப்ப பாருங்க முன்னோர் காலம், நம்ம தாத்தா காலம், பாட்டை காலம், அதுக்காகத்தான் சனீஸ்வரனையே 30 ஒரு சுற்றுக்கு 30 வருஷம்னு சொல்றோம். 12 24 12 24 30 சொல்றோம். ஆனா பொதுவா 32 முடியும், 32 விடியும் என்று நம்ம முன்னோர்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள். அந்த வகையிலே உங்க ராசிக்கு 3ல இருக்கிறாரு. 6/3/2026 பயிற்சி ஆகிறாரு. வாக்கிய பிராரம். வாக்கியம் என்பது குலதெய்வத்துக்கு நிகரானது. வாக்கியம் குடும்பத்துக்கு உரியது. வாக்கியம் என்பது இல்லை என்றால் எந்த சில வாக்கியம் கிடையாது. அதுக்காகத்தான் வாக்கியம். இப்ப வேணா கம்ப்யூட்டருக்கான இப்படியே இருக்குமா,
ஒரு நாளைக்கு அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் மாறும்ல. ஆனா வாக்கியம் மாறாதுல்ல, வாக்கியம் மாறாதுல்ல. கொஞ்சம் முன்னப்புறம் டாலரன்ஸ், இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் த டாலரன்ஸ் தான் டிஃபரன்ஸ், வேற எந்த டிஃபரன்ஸ் இல்லை. அந்த அந்த பாவகத்தன்மை அப்படியே தான் இருக்கும். அப்ப அந்த வகையில மகரத்திற்கு சனீஸ்வரர் உங்க 6-3லயே பாருங்க, உங்களுக்கு உங்க ராசி ஜென்மத்துக்கு தான் வர்றாரு. கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு. உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கடந்த காலங்கள்ல கஷ்டப்பட்டீங்க, துன்பப்பட்டீங்க, துயரப்பட்டீங்க. விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, எல்லா சனீஸ்வரனுடைய தாக்கமும் உங்களுக்கு இருந்தது. இப்ப விடுதலை விடுதலை விடுதலை. நல்லா கேட்டுக்கோங்க. மகரத்துக்கு விடுதலை, மகரத்திற்கு விடுதலை. ஈஸ்வரன் விடுதலை கொடுத்துட்டாரு. உங்க தசாபத்தி விடுதலை கொடுக்குதா? அதுதான் இங்க உள்ள ப்ரிடிக்ஷன். உங்க தசாபத்தி, உங்க ஜாதகத்துல தசாபத்தி விடுதலை கொடுக்குதா? அதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா புதிய தொழில், இயந்திரம், பொறியியல், விவசாயம், கீழ் நோக்கும் நாள், கீழ் உள்ள கிழங்கு வகைகள், தேங்காய், தேங்காய் மட்டை, தேங்காய் கயிறு, மரங்கள், பெட்ரோல், கெமிக்கல், கருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தானியங்கள், அனைத்து தொழில்களும் போதுமா? கருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்கள். எந்த தொழிலும் பொய் சொல்லுதல், திருடுதல் கூடாதுங்கிறத உயர்ந்த நோக்கத்தை கொண்டவர்கள் மகரம். ஏன் தெரியுங்களா? அது தெரியாது அவங்களுக்கு. அவங்க அப்படியே போவாங்க. எதுக்கு என்ன வருது, எரும மாடு தான் தெரியாதுன்னு சொல்லுவாங்களே கிராமத்துல இருந்து. எதுக்கு என்ன வந்தாலும் தெரியாது, எதுக்கு என்ன வந்தாலும் தெரியாது. அப்படி போகக்கூடிய தன்மை அப்படி உள்ளவங்க. அதனால கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் ஒளிமயமான காலம். இனிமேல் வரக்கூடிய காலம் வசந்த காலம். எதை வச்சு? உங்க சப்போர்ட்டை வச்சு. எதை போட்டு? உங்க தசாபத்தி. பெற்றோர்களா நல்லா கவனிச்சு, குழந்தைகளா நல்லா படிக்க வைங்க, ஐஐடில படிக்க வைங்க, ஐஏஎஸ் படிக்க வைங்க. தொழில், தொழிலுக்கு அதிபதியே சனீஸ்வரர் தானே. கொஞ்சம் கிடைக்கும் பார்வை பைரவரை பார்த்துக்க, பைரவரை மட்டும் பார்த்துக்கோங்க. தொழில், குழந்தைகள், வளர்ச்சி, சத்துரம், உறவுகள், எக்கச்சக்கம். மாற்றுத்திறனாளிகள், பிள்ளைகளா பெற்றோர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் ரொம்ப கவனம். ஒரு அச்சீவ்மெண்ட் குழந்தைகள் கொடுக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 5 ரொம்ப அற்புதமான இடம். உங்க ராசிக்கு 5 ரிஷபம் எல்லாம் உங்க, அதாவது தன்னை விட்டு பேர் ரெட்டக்குழல் மாதிரி தான் நான் சொன்னது மாதிரிதான், பிரியவே மாட்டீங்க. அப்ப என்ன இதுல நெகட்டிவ்? உங்க லக்கணம் என்ன ராசி, எல்லா லக்கணம் உங்க ராசிக்கும் மகரம் என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி, என்ன அந்தரம். இப்ப என்ன நம்ம தொழில் செய்யணும் ஐயா சொல்லியிருக்காங்க. ஒரே தெரிந்த தொழிலே செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க குடும்பத்துல வேற யார் இருக்காங்க, அவங்களுடைய தொழில், அவங்களுடைய ராசிக்கு தொழில் நீங்க ஏற்படுத்திக்கணும். அதுக்காக நான் வேண்டான்னு சொல்லலையே. இனிமேல் எனக்கு கமாண்ட்ல வந்தது ஏன்னா எல்லா தொழிலும் செஞ்சா தான் நம்ம முன்னேற முடியும், எல்லா தொழிலும் செஞ்சா தான் நம்ம சாதிக்க முடியும். அதனால அந்த தொழிலை எடுத்துக்க. சாதகப்படி கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு இப்ப மகர ராசிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் மகர ராசிக்காரவங்க கண்டிப்பாக அந்த கண்டிப்பா அம்பாள் அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம், அவிட்டம், உத்திராடம். அப்ப அந்த அவிட்டம் உத்திர நட்சத்திரம் போது நரசிம்மர் எந்த திருக்கோலத்தில் தரிசித்தாலும் கடன் தொல்லைகள், பில்லி சூனியம், காவல் தெய்வங்கள் வழிபாடு, பில்லி சூனியம் தோறையும். எலுமிச்சம்பழ மாலை வாங்கி போடுங்க, எலுமிச்சம்பழ மாலை வாங்கி போடுங்க, அதுல வேப்பிலையை கட்டி வாங்கி போடுங்க. காக்கும் கடவுளை கும்பிடுங்க, காத்தாவராயனை கும்பிடுங்க, கருப்புசாமியை கும்பிடுங்க, சக்கரத்தாளர் கும்பிடுங்க. பார்த்தீங்களா? சக்கரத்தாளர் கும்பிடுங்க. இந்த அந்த சக்கரத்தாளர் சன்னதியெல்லாம் போய் ஒரு 12 முறை 48 நாட்கள் ஒரு மண்டலம் 12 தீபம் ஏற்றி வழிபட்டுவார். செய்த தவறும் செய்யக்கூடிய தவறும் எல்லாம் நீங்கி கண்டிப்பாக மங்களத்தை கொடுக்கும் மகர ராசி. மகராசியா இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும். அதுல மாற்றுக்கருத்தே இல்லை, அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க.
அந்த வழிபாடை பண்ணும்போது ரொம்ப சுபிட்சத்தை கொடுக்கும். மகர ராசிக்கு 55% 2.75 நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும்போது என்ன கஷ்டம், என்ன ரத்த கண்ணீர் விட்டீங்க, இன்னைக்கு அது இடமே இல்லை. எதை வேணாலும் ஆரம்பிங்க. குழந்தைகள் பேர்ல ஆரம்பிங்க, பெற்றோர்கள் பேர்ல ஆரம்பிங்க, கணவன் மனைவி பேர்ல ஆரம்பிங்க, பங்கு ஆரம்பிங்க. சொன்னாங்கல்ல இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 பெட்ரோல் கொண்டு வச்சிருந்தேன், இப்போ ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப அந்த 3 கொண்டு வரக்கூடிய நேரம் வந்து விட்டது மகரத்திற்கு. அதுதான் சூட்சமா. அந்த 3 பெட்ரோல் பங்கு உங்களுக்கு ரிப்பீட் ஆக வரப்போகுது. அதுக்காகத்தான் 55% மகரத்துக்கு 2.75 ஸ்டார் ரேட். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அதை அட்வான்ஸ்ட் பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாத்தீங்கன்னா மீனத்துல பயிற்சி ஆகியிருக்க சனி என்ன பாவம் அப்படின்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்துல சனி பகவான் போய் அமர்ந்திருக்காரு. அப்ப சனியை என்ன சொல்றாங்க அப்படின்னா சகாய சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சகாய சனி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, பேர்லயே இருக்கு இல்லம்மா சகாயம். சகாயம் அப்படின்னா என்ன, தமிழ்ல சகாயம் அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம். சனி உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. உங்களோட ராசி அதிபன் கடந்த 7.5 வருஷமா உங்களை படுத்தின பாடு கொஞ்சம் இல்ல நஞ்சம் இல்ல, சொல்லி மாளாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய கஷ்டப்பட்டீங்க சனி பகவானால. அதே சனி பகவான் இப்ப நிறைய உங்களுக்கு நல்லது செய்ய போறார், கவலைப்பட வேண்டாம். சரி, அப்ப சகாய சனி எந்தெந்த விதத்துல சகாயம் செய்வாரு, எல்லா விதத்திலயும் குடும்பத்துல பிரச்சனையா ஹெல்ப் பண்ணுவாரு, வேலை செய்யறதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓயறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, குடும்பத்துல இருந்த பஞ்சாயத்து எல்லாம் மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, சமுதாயத்துல உங்களுக்கு ஏற்பட்ட அசிங்கோ அவமானம் அவப்பேரு இது எல்லாத்துல இருந்து உங்களை மீட்டு கொண்டு கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பிள்ளைங்களால பலவிதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் ஆளானோம், அவங்களால தலைக்குனிவு அசிங்கம் அது எல்லாத்துல இருந்து ஒரு விமோச்சனம். செய்யாத தப்புக்கு தண்டனை, இவ்வளோண்டு தப்புதமா செஞ்ச அதை இவ்வளோ பெருசா மாத்தி என்ன வில்லனா வில்லியா மாத்திட்டாங்க, அத்துணையிலும் இருந்து ஒரு விமோச்சனம். வேலையே இல்லாம வேலையே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். ஆன் தி ஹோல் சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேல சனி பகவான் பாருங்க உங்களுக்கு 1 மற்றும் 2க்கு அதிபன். அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 3ஆம் பாவத்துல அமர்ந்து என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய போறான் அப்படின்ற சொல்லிட்டு, அதுக்கும் மேல உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் உன்னோட பார்வை இருக்கு இல்லைங்களா, 5, 9, 12ஆம் பாவத்தை பாக்குறான். 5ஆம் பாவத்தை பாக்குறான். உங்களுக்கு பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் இருக்கு அப்படின்னா சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டுங்க. குழந்தை இல்ல அப்படின்னு வைத்தியம் பண்றீங்களா, நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும்.
பிள்ளைங்களால இருந்து வந்த பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் மாறும். முழுசுமே மாறிடுமா? முக்காவாசி மாறிடும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து இருக்குங்க, ஒரு வீடு இருக்கு, வியாபாரம் பண்ணா கடன்லாம் அடைச்சிடலான்னு பாக்குறேன், அழகா வியாபாரம் ஆயிடும். கடன் எல்லாம் ரொம்ப எளிமையா அடைச்சிடுவீங்க. நிறைய பேருக்கு காதல் வரும். சனி காதல்லாம் கொடுப்பாரா? காதல்லாம் தடுக்க மாட்டாருமா. கல்யாணத்தை தடுக்க மாட்டாரு, காதலை தடுக்க மாட்டாரு, கவலைப்பட வேண்டாம். அப்படி காதல் செஞ்சு நீங்க தோற்குறீங்க அப்படின்னா கூட அதுல ஒரு படிப்பினை அப்படின்றது கொடுப்பாரு. ஆனா இப்ப அவரு படிப்பினை கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலயும் இல்ல, தடுக்கக்கூடிய காலகட்டத்திலயும் இல்ல. புரியுதுங்களா? நம்ம வந்து ஒரு மெடிக்கல் சீட்டுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க. மெடிக்கல் சீட்டு 3 வருஷமா நான் வந்து பாருங்க குழந்தைங்க படிச்சுட்டே இருக்காங்க, பெருசா சக்சஸ் ஆகலவே இல்லைங்க. என் புள்ள மகரம் தான் தாராளமா மெடிக்கல் சீட் அழகா வாங்கிட்டதுக்கான வாய்ப்பு உண்டு. புள்ள நல்லா படிச்சுச்சு அப்படின்னா என்ன பலனை கொடுக்க போறவர்? சனி பகவான். சனி பகவான் நல்லா படிச்சா மட்டும்தான் அதுக்கான பலனை கொடுப்பார். புரியுதுங்களா? அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆசைப்படுறீங்களா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க மகர ராசி அன்பர்கள்? அவ்வளவு பேர்ல நிறைய பேருக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். இங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வெளிநாட்டுல எம்டி படிக்கிறதுக்கான பிராப்தம். அம்மா வந்து வேணாம், எதுக்கு அனுப்புவானே, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை நான் ஒத்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா சப்போர்ட்டிவா அமுச்சு விடுவாரு. அப்பானோட முழு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு படிக்க போறது, வெளிநாடு ஆன்மீக சுற்றுலா போறது, இன்ப சுற்றுலா போறது, இப்படி நிறைய பிராப்தம் இருக்குமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கான பிராப்தமும் உண்டு. விரைய ஸ்தானத்தை பாக்குறாரு. மகரம் ஒரு செகண்ட் ஹேண்ட் பிளாட், செகண்ட் ஹேண்ட் காரு, இல்ல புது பிளாட், புது காரு, ஒரு வீடு, வாசல், சொத்து, பத்து, நில, புலம், பிள்ளைங்களுக்கு நகை நட்டு, இது அத்தனையும் வாங்குறதுக்கான பிராப்தம். ஏதோ ஒரு விதத்துல சுப செலவு அப்படின்றது வாய்ப்பு உண்டுமா. இது மகர ராசி அன்பர்களுடைய பொதுவான பலன்கள். சரிம்மா, பெர்சன்டேஜ் வீதமா கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவுமா பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க அப்படின்னா 90%. ஸ்டார் ரேட் கொடுக்கணும் அப்படின்னா 4.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். சரி, இப்ப மகர ராசிக்கான பொதுவான பலன் பார்த்துட்டீங்க. இப்ப நாங்க படிக்கிற மகர குழந்தைங்கம்மா எங்களுக்கு எப்படி இருக்கணும்? பொது பலன் சொல்லும் போதே சொன்னேன், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான 100% நற்பலன்கள் அப்படின்றது வந்துடும். கவலைப்பட வேண்டாம். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா சின்சியரா படிக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவீங்க. அதே மாதிரி ஜஸ்ட் ஓரளவுக்கு ஆவரேஜா படிக்கிறீங்களா, பாஸ் பண்ணிடுவீங்க. இதேதான் காலேஜ் படிக்கிற குழந்தைங்களுக்கோ, நீட் படிக்கிற குழந்தைங்களுக்கோ, 3 வருஷமா நீட் படிக்கிறீங்க, 4 வருஷமா நீட் படிக்கிற, நல்ல கடின உழைப்பு, சின்சியரா படிக்கிறீங்க அப்படின்னு சனிக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்ல, ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்கா. இப்ப ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னா, என்ன கேட்டா மகரம் யாரும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2.5 வருஷம் ஒரு கோல்டன் பீரியட் எக்ஸலண்டா இருக்கிறதுனால நீங்க 50 வயசு மகரமா இருந்தாலும் சரி, 60 வயசு மகரமா இருந்தாலும் சரி, 65 வயசு மகரமா இருந்தாலும் சரி, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். புரியுதுங்களா? நம்ம வந்து பாருங்க 60 வயசு ஆயிடுச்சு, என்னத்த போய் இந்நேரம் தொழில் செஞ்சு என்னத்த பண்ண போ யோசிக்காதீங்க. உங்களால என்ன முடியுதோ உங்களோட சுய ஜாதகம் பார்த்து என்ன தொழில் உங்களுக்கு செட் ஆகும், ஒரு சின்ன அளவிலாவது ஒரு தொழில் அப்படின்றத செய்றீங்க அப்படின்னா நல்ல வந்து வருமானம் வரக்கூடிய காலகட்டம். யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நோ ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபே கிடையாது மகரத்துல. எல்லாரும் வேலை செய்ய போறீங்க, எல்லாரும் சம்பாதிக்க போறீங்க, எல்லாரும் பிசினஸ் உமன் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, நாங்க வந்து ஆல்ரெடி வேலை செய்யற வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம் மகரம். எங்களுக்கு பெண்மணிகள் எங்களுக்கு எப்படி இருக்கும், ஆண்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு பச்சீங்களா. நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆளாளுக்கு உங்களை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணாங்க, பிரச்சனை கொடுத்தாங்க, இடையூறு கொடுத்துட்டே இருந்தாங்க. எப்படியாவது நீங்க இந்த வேலையை விட்டு போயிடலாம்ப்பா, தூக்கி போட்டுடலான்ற ஒரு ஸ்டேஜுக்கு முடிவு போயிருந்தீங்க. சிலர் தூக்கியும் போட்டுட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை செய்யற இடத்துல ஒரு நல்ல பேரு, மதிப்பு, அங்கீகாரம், பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. வேலையை நாங்க தூக்கி போட்டோமேமா, புதுசா வேலை ட்ரை பண்றீங்க அப்படின்னா அழகா கிடைச்சிடும். இல்லைன்னா உங்க சுய ஜாதகத்துக்கு என்ன பிசினஸ் பண்ண ஆரம்பிங்க. புரியுதுங்களா? சரிம்மா, இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகள், திருநம்பிகள்மா எங்களுக்கு எப்படிமா இருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டம் நீங்க பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கான காலகட்டம். திருநங்கைகள் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரும் கிரேஸ் பானு, கல்கி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நர்த்தங்கி நட்ராஜ், அப்புறம் பிரதிகா யாஷினி, இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை மட்டும்தான். இந்த இப்படிக்கு ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாங்க பாத்தீங்களா, இவங்களெல்லாம் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் வரத்துக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவீங்க. பொதுவா மகர ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே உழைக்கிறீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடுவீங்க. குறுக்கு வழி போறீங்கன்னா நம்மளால சக்சஸ் ஆக முடியாது. எப்பயுமே சனி உங்களுக்கு நல்லது செய்ய போறான் அப்படின்னும் போது நேர்மை அப்படின்றது பெரிய லெவல்ல கையாளணுமா. நீங்க ஒருத்தவங்க கிட்ட காசு கேக்குறீங்க அப்படின்னா அவங்க 5 ரூபாய் கொடுத்தா சந்தோஷமா வாங்கிக்கோங்க. இந்த வச்சுக்கோ 10 ரூபாய் கொடு அப்படின்னு நான் பண்ற சில திருநங்கைகளையும் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி செய்யாதீங்கன்னா, அந்த மாதிரி 4-5 பேரை பாத்துங்க. எல்லாரும் அப்படி பண்றது இல்லை, யாரோ 100ல ஒருத்தவங்க அப்படி பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க.
அவங்க 5 ரூபாய் கொடுத்தா கூட சந்தோஷமா வாங்கிட்டு அவங்கள மனசார வாழ்த்துங்க. அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி என்ன செய்யலாம், ஒரு தொழில் செய்யலாமா? இந்த காலகட்டம் திருநங்கைகள் வந்து தொழில்ல பெரிய லெவல்ல முன்னேறதுக்கான காலகட்டம். என்ன தொழில் செய்யலாம்? உங்க சுய ஜாதகத்தை பார்த்து என்ன தொழில் உங்களுக்கு ஒத்து வரும், என்ன தொழில் தெரியும், அனலைஸ் பண்ணிட்டு சின்ன அளவிலாவது செய்யுங்க. பெருத்த சாதனை அப்படின்றது படைப்பீங்க. நாங்க மாற்றுத்திறனாளிகள், எங்களுக்கு எப்படிமா இருக்கும், ஆல்ரெடி சனி வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல கருணை பார்வை அப்படின்றது சனிக்கு நிறைய உண்டுமா. 7 வருஷத்துல உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு, சமுதாயத்துல மரியாதை இல்ல, ஒரு அங்கீகாரம் இல்ல, வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பாசம் இல்ல, சம்பாரிச்சு கொடுக்குற மிஷினா தான் இருந்தோம். நாங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு பத்தல, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் என்னமோ பல முயற்சி பண்ணேன், ஆனா என்னால சம்பாதிக்க முடியல அப்படி சொல்ற கூடிய மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறீங்கனாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய சம்பாதிப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் மரியாதை கிடைக்கும். சூப்பர் இல்லைங்களா? சரி, அதுக்கு மேல நாங்க வந்து பாருங்கம்மா 75 வயசு மகரம், 70 வயசு மகரம், எங்களுக்கு எப்படிமா இருக்கும்? ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க, மருந்து மாத்திரை கரெக்டா சாப்பிடுங்க. சனி உங்க ஆரோக்கியத்துக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்ல, வயோதிகம் அப்படின்றதுனால ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அந்த சிவன் கோயில போயிட்டு வாரத்துல ஒரு நாளாவது ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. நிம்மதியும் கிடைக்கும், ஈசனோட அன்பும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும், ஆயுசும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். உள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு சனி 3ஆம் இடம் தைரியஸ்தானம் செல்வதால் நன்மைகள் தங்களுக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக அற்புதமாக இருக்கும். நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உடலில் ஆரோக்கியம் பெருகும். கடந்த காலங்களில் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தங்களுக்கு படிப்படியாக குறையும். மருத்துவ செலவுகள் குறைந்து புது பொலிவுடன் காட்சி தருவீர்கள். மன மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் பெருகும். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கலாம். பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். தங்களின் தேவைக்கு ஏற்ப பண வரவுகள் வந்து செல்லும். புத்திர பாகியத்தை, சிறப்பான புத்திர பாகியத்தை பெறுவீர்கள். குடும்ப தேவைகள் அனைத்தும் தங்களுக்கு பூர்த்தியாகும். ஆனால் சர்ப்ப கிரகங்கள் சற்று பாதகமாக இருப்பதால் சில நேரங்களில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் தங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். என்றைக்கோ கடனாக கொடுத்த பணம் திரும்பி வரலாம். அடுத்து இந்த நேரத்தில் பெரிய தொகையை ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள். உங்களுக்கு இருந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் அனைத்தும் சாதகமாக இருக்கும். கடன்கள் யாவும் குறையும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்றாக லாபம் ஈட்டுவீர். தரகு, கமிஷன், ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். பார்ட்னர்ஸ் நன்றாக புரிந்து கொள்வர். ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஒத்துழைப்பு பெருகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசு வழியில் தங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் வந்து சேர்ந்து தங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் ஆகியவை அனைத்தும் தாராளமாக தங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உடன் பணி புரிபவர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். செய்யும் பணிக்கேற்றபடி தங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரை இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். தேர்தலில் நிற்பவர்கள் எளிதாக வெற்றி பெறலாம். கட்சிக்குள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். புகழ் செல்வாக்கு பெருகும். தங்களை பற்றிய வீண் வதந்திகள் அனைத்தும் மறையும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கும். புதிய வழிமுறைகளை கொண்டு நல்ல விளைச்சலை கொடுப்பீர்கள். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். கடன்கள் யாவும் பைசலாகும். பங்காளிகளிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். கலைஞர்களை பொறுத்தவரை ஆதாயம் தங்களுக்கு அதிகரிக்கும். சினிமா நடிகர்களுக்கு நல்ல கதாபாத்திரங்கள் கிடைக்கும்.
புதிய பட வாய்ப்புகள் தங்களை தேடி வந்து தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பல ஒப்பந்தங்களில் தாங்கள் கையெழுத்திடுவீர்கள். ரசிகர்களின் ஆதரவு தங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். சிலர் கலைத்துறை சம்பந்தமாக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உடலில் அழகு இளமை கூடும். உடலை நன்றாக பராமரிப்பீர்கள். பொருளாதார உயர்வுகளால் குடும்ப தேவைகள் அனைத்தும் தங்களுக்கு பூர்த்தியாகும். பிரிந்த உறவுகள் அனைவரும் ஒன்று சேருவர். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். மகர ராசினருக்கு 90% ஆக சனி பெயர்ச்சி நன்மை தரும். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோள்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான். ஏன்னா சனி பயிற்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அடுத்தபடியா யாருக்கு நம்ம பயப்படுவோம் அப்படின்னா நம்மளுடைய ராகு பகவானை பத்தி தான். இப்ப ராகு எந்தெந்த பாவகத்துல நிக்குது, என்ன மாதிரியான லக்னத்துக்கு அது செயல்படுது, பாதகாதிபதியா செயல்படுதா இல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா? ஏன்னா நீங்க எல்லா கிரகத்தையும் எங்க இருக்குதோ அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ராகு மட்டும் அந்த ப்ரெடிக்ஷன் கொண்டுட்டு வரும்போது நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவரே பாத்தீங்க அப்படின்னா எந்த பாவகத்துல இருந்து எப்படி கொடுப்பாரு. ஸோ அவருடைய ஆண்டு காலங்கள் எல்லாம் ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையா அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரியான பார்வைகள் அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது இதை ரொம்ப டிப்பிக்கலா, அது மட்டும் இல்லாம அதை கரெக்டா கணிச்சு அதை சொல்லும் போது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள், ராகு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2026 மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்ற கருத்துக்களை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது பொது கருத்துக்கள். ராகு இந்த பாவகத்துல இருந்து இப்படி எல்லாம் செய்வாருங்கிறது பொது. உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்போ உதாரணமா இப்ப ராகு நம்மளுடைய கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ நீங்க ஒருவேளை ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அப்படின்னா அந்த 2, 11 கனெக்ட் பண்ணி தான் அந்த சுய ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும். அப்போ நாங்க பொதுவா சொல்லக்கூடிய இந்த கோச்சார கருத்துக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. பார்க்கும்போது அது ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு போகக்காரகன். அவர் ஒரு கற்பனை நாயகன். அவர் ஒரு லக்ஸூரியஸ்க்கு ஒரு தலைவன், ஆடம்பர வாழ்க்கைக்கு உரியவன். அவரோட திங்கிங்க்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ராகு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள், நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கு எல்லாமே உகந்தவர் நம்மளுடைய ராகு பகவான் தான். ஏன்னா பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல இருந்துன்னா ராகு கற்பனையிலே கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைய எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராகுவோட மேனிஃபெஸ்டேஷன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த பாவங்களுக்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறது இப்ப நம்ம பார்த்திடலாம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ராகுவோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு ராகு 2ஆம் இடத்துல இருந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்கன்னு நம்ம பாக்குறோம். பொதுவா லக்னத்துல 2ல ராகு அமைந்தாலே அது உங்களுக்கு ராகு கேது தோஷ ஜாதகம் சொல்லுவாங்க. பட் இது கோச்சார ராகு தான். இப்ப 2ஆம் இடத்துல இருக்கும்போது வார்த்தைகள் தேவையில்லாம கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நான் நேத்து தான் போய் இவரை மீட் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு இப்படிதான் அப்படிதான் அந்த பேராசையான வார்த்தைகள் மகர லக்னத்துக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும்.
அப்போ வந்து உங்களோட விஷயங்களை நீங்க வெளியே சொல்லவே கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்துல சக்சஸ் கொண்டுட்டு வரும்போது, நம்மளுடைய வார்த்தைகள், ஆசை வார்த்தைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மத்தவங்களோட பார்வைக்கு வந்து இப்படிதானே இருந்த இவன் இப்படி ஆயிட்டா அப்படின்னு வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அது கொண்டுட்டு வந்துரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது கந்திஷ்டி ஆகும், அது பிரச்சனையாகும். அது மூலியமா உங்களுக்கு வந்து வாக்குவாதங்கள் வரும். ராகு ஆசையை காமிச்சு மோசம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம்னே சொல்லலாம். அப்ப அந்த ஆசை வார்த்தைகள், நம்ம வந்து ரொம்ப ப்ரைடா பேசுறது, இதெல்லாமே கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. உங்களை பத்தின விஷயங்கள் கொஞ்சம் சீக்ரெட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா வார்த்தைகள் மூலியமா ராகு அதை வந்து கெடுப்பாரு. அதே மாதிரி 8க்குரிய சூரியன் இப்ப வந்து லக்னத்திலே இருக்கிறதுனால தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இப்ப பைல்ஸ் ப்ராப்ளம், இது எல்லாமே ஒரு தேவையில்லாம ஹீட்டா எதுவுமே எடுத்துக்காதீங்க. இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதை. உங்களோட ஹெல்த்தை வந்து கண்டிப்பா நீங்க கேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு மகர லக்னத்துக்கு வந்து 11ஆம் வீடு பாதகாதிபதியும் இப்ப வந்து லக்னத்துல உட்காந்துருக்கு. அப்போ செய்கின்ற செயல்கள், தேவையில்லாத விரயங்கள், இப்ப வந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உடல் ரீதியான விரயங்கள் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் உட்காடுறீங்க. ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதி போய் அழகா போய் வக்ரம் ஆயிட்டாரு. அப்ப தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இந்த மகர லக்னத்துக்கு இந்த காலகட்டத்துல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்களே போய் நான் வந்து சில பேர் வந்து நான் உடம்ப குறைக்கிறேன், நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், இல்ல நான் வந்து குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட், மருத்துவ செலவுகள் ஜாஸ்தியா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாமே இருந்திருக்கும். இதெல்லாமே வந்து நீங்க சரி செய்துக்கோங்க. நீங்க எந்த விஷயத்தையும் இழுத்து போட்டுக்க வேண்டாம். கரெக்டா 3 வேளை கரெக்டா சாப்பிடுங்க. 2ல ராகம் இருக்கும்போது கவனம் தேவை. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து சனி பெயர்ச்சி வந்து உங்களுக்கு மாறப்போகுது. 7.5 நாட்டு சனி முடிய போகுது. முடியிற தருவாயில இருக்கீங்க. அப்ப இனி அடுத்தது உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. ஆனா ராகு இன்னும் 2ல தான் இருக்கு. அப்ப தேவையில்லாம பேச்சை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. சனியோட பார்வையிலிருந்து விலக போகும்போது உங்களுக்கு அனைத்துமே சூப்பரா இருக்க போகுது. மகராசிக்காரங்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. வருகின்ற 6/3/2026 இருந்து 23/1/2029 வரைக்குமே இந்த சனி பயிற்சி வாக்கிய பிரகாரம் இருக்கு. உங்களுக்கு சகாசனத்துல வந்துட்டாரு. புரியலையா? சனி சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்துட்டாரு. 3ஆம் இடம்ன்றது என்ன? எப்பயுமே நல்லா கேட்டுங்க. சனி பகவான் 3, 6, 11 இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப 3ஆம் இடத்துல வந்துட்டாரு தானே, நல்லது பண்ணுவார் தானே. அப்ப நீங்க சந்தோஷப்படத்தானே போறீங்க. 3ஆம் இடத்துல வந்துட்டனால உங்களுடைய தைரியம், வீரம், துணிச்சல் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. சாகசம் புரிய போறீங்க, சாதனை புரிய போறீங்க. நல்லா கேட்டுங்க. இந்த சனி பயிற்சி ஆன உடனே மகர ராசிக்காரங்கள் தங்களுடைய திறமையை வச்சு முன்னுக்கு வந்து சாதனை கண்டிப்பாக புரிவீங்க. உங்க பேர் வந்துடும், பாராட்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். தைரியமா நீங்க செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா நல்லது நடக்கும். தயங்கமே கூடாது, தயக்கமே கூடவே கூடாது. அது மட்டும் புரிஞ்சுங்க. இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல சனிவான் வந்து அமர்ந்த உடனே வெற்றிகள் கிடைக்கும். தைரியத்தோடு செய்யற செயல் எல்லாமே தன்னம்பிக்கை கொடுக்கும். உங்களுடைய வளர்ச்சியை நிலைநாட்டும், எல்லாம் பண்ணும். பொறுப்பு வந்து சேரும். அரசியல்ல முக்கியமான பதவிகள் கிடைக்கும். ஒரு ரவுண்டு வருவீங்க. பெரும்பாலும் இந்த வருஷம் மகர ராசிக்கு நல்லா இருக்குன்னு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ சனி பயிற்சி ஆயிட்டா இன்னும் உங்களை அந்த சுபபலன் அதிகமாகிடும்னு சொல்ல வரேன். அதுதான் விஷயம். கண்டிப்பா நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க. எல்லா வகையிலுமே ஏற்றம் கிடைக்கும் போது உங்களுடைய உடன்பிறப்புகளால நல்ல உதவிகள் வந்து கிடைக்கும். நிறைய பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சனி பயிற்சிக்கு அப்புறம். அதன் மூலிமா நல்ல பலனாகவே கிடைக்கும். சில பேர் வந்து டிராவலிங்லேயே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, டிராவல்ஸ் வச்சு நடத்துவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். நிறைய டூர் போடலாம், டிராவல்ஸில் சம்பாதிக்கலாம், போக்குவரத்தில் சம்பாதிக்கலாம், ஏஜென்சி எடுத்து சம்பாதிக்கலாம், கமிஷன் மூலிமா சம்பாதிக்கலாம். இதெல்லாமே மகராசிக்கு உண்டான தொழில் தான். அதை நீங்கள் நிறைவேற்ற தான் போகிறீங்க, நீங்கள் சம்பாதிக்க தான் போகிறீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகராசிக்காரங்களுக்கு நல்ல கவனமாக கேட்டுங்க. உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், பலவிதமான லாபங்கள். தொழிலும் கிடைக்கும், வியாபாரத்துலேயும் கிடைக்கும், நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம் தான் அது மூலியமாகவும் கிடைக்கும். எல்லா ஒரு வகையிலும் வந்துடும். பெரிய மனுஷனோட தொடர்பு கிடைக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பி ஏற்றுங்க. அப்பப்போ பெரிய மனுஷன் மட்டும் இல்லை, ஒரு குருமார்களை சந்திச்சிங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிறைய மகான்கள் தரிசனம் பண்ணுங்க, ஜீவ சமாதி தரிசனம் போயிட்டு வாங்க. இதெல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடியது. இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு
நிறைய அருள் கிடைக்கும், அந்த சக்தி கிடைக்கும், அந்த ஜீவ சக்தி கிடைக்கும். அது கிடைச்சாலே நீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது உங்களுக்கு கிளியர் ஆயிடும், மைண்ட் கிளியர் ஆயிடும். எப்பயுமே நல்லா கேட்டுங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில வெற்றி பெறாம இருக்கானா அவன் சரியா யோசிக்கல, அவன் சரியா பிளான் பண்ணல, அவன் சரியா திட்டமிடல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்க போறனால ஏன் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதனால அந்த பயணத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் பெரியவங்க துணை கொண்டு நடத்துறது, வேண்டுதல் பிரார்த்தனை இதெல்லாமே நடக்க போகுது. சுத்திக்கிட்டே இருப்பீங்க, நிறைய இடங்கள் போய் பார்ப்பீங்க, நிறைய வேறுபட்ட மனிதர்களை சந்திப்பீங்க, இதெல்லாமே நடக்கும். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கிடைக்கும். பொதுவா என்ன சொல்லணும்னா, அனுபவம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த சனி பயிற்சியில மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். அனுபவம் தான் கடவுள், கடவுள் தான் அனுபவம் அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். நல்லது தானே அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய டிராவல் பண்ணுவீங்கல்ல, உடல் உழைப்பு கொடுப்பீங்கல்ல, அப்போ கண்டிப்பா ஓய்வும் தேவை தானே. அப்போ அதையும் நீங்க விரும்பி ஏத்துக்கணும். அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும், இல்லைன்னா உடல் நலன் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்க கூட இருக்கவங்கள கண்காணிப்போட இருக்கணும். அதுல யார் நல்லவங்க யார் கெட்டவன்றதை பார்த்து நடந்துக்கணும். இல்லைனாக்கா உங்களுக்கு சில சில பேர் கெட்ட பேர் ஆகுறதையும், சில உங்களுக்கு வர உதவியை தடுக்கிறதுக்குமே அவங்க ரெடியா இருப்பாங்க. அதையும் நான் சொல்லணும் இல்லையா? அப்ப நீங்க கவனமா இருந்திருக்கணும், உஷாரா இருக்கணும். அப்போ கூட நல்லவங்களை வச்சுக்கணும். அப்போ வச்சுட்டாக்கா யாரும் வரமாட்டாங்க நம்ம கிட்டக்க. நம்ம கூட நல்லவங்க இருந்தாங்கன்னா வரவங்கள அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. இல்ல இல்ல நீங்க போயிட்டு வாங்க, இல்ல நான் பார்க்க விட மாட்டேன், இப்படிதான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது கண்டிப்பா நல்லது நடக்கும்னு சொல்லி குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும். குடும்பத்துல இருக்கவங்க எல்லாமே அடிக்கடி சுற்றுலா பயணங்கள் போறதுக்கு ஆசைப்படுவாங்க. நீங்க அவங்களை கூட்டிட்டு போயிட்டு வருவீங்க, பிளான் பண்ணுவீங்க, கண்டிப்பா போயிட்டு வருவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அந்த மெமரிஸ்லாம் நினைச்சு பார்ப்பீங்க, அதெல்லாம் போயிட்டு வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. எல்லாமே இந்த சனி பேச்சில் நடக்க போகுது. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து நிற்கும். அது எதுத்தமா சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல மகராசிக்காரங்க எப்பவுமே உடல் உழைப்புல முன்னுக்கு வரவங்க, அடுத்தவங்க பார்த்து கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க, இது மாதிரி உள்ளவங்க தான். ஏன்னா சனியுடைய பகவானுடைய ராசி இல்லையா, அதுல மகரம் அப்படின்ற போது உழைப்பாங்க, 4 பேர் நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க, நல்ல குணங்கள் இருக்கும். தர்ம குணம், தர்மவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு பொருந்தும். அப்போ நீங்க நிறைய தானம் பண்ணிட்டு வரணும். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுமா வேணாமா? அப்போ அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போ எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய உடம்பால உழைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, ஆனால் வருமானமே கம்மியாக இருக்கும். அப்படி கூட அவங்களுக்கு கூட உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒன்றுமே இல்லாதவங்க தான் உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நடுநிலை இருப்பாங்க, மிடில் கிளாஸ் சொல்றோம் இல்லையா, அதுலேயே அவங்க உழைப்பாங்க, அந்த வருமானம் அவங்க சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கு அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணா எவ்வளோ நல்ல விஷயம். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது நீங்கள் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அறிஞ்சவங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், இப்படிதான் இருக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் தொடர் சிகிச்சை பண்ணணும். ஏதாவது ஒரு உடம்புக்கு வந்துட்டா தொடர் சிகிச்சை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் நீ பார்த்து தான் ஆகணும். அப்போது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, மகராசியில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு அடிக்கடி வரும், அது பயன்படுத்திப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு முறை தான் வரும், அது நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது சிவபெருமானை நினைச்சு வணங்கிட்டு வரலாம். விஸ்வரூப தரிசனம், எழுந்த உடனே சிவன் முதல் தரிசனம் பார்க்குறோம் இல்லையா, அது பார்த்துட்டு வரலாம். அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளி சொல்ல இல்லையா, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அந்த மாற்றுத்திறனாளிலே நல்லா கேட்டுங்க, சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கை சூம்பி போயிருக்கும். அதாவது கை இல்லாமல் இருக்கிறது வேற, கை சூம்பி போயிருக்கும், காலும் சூம்பி போயிருக்கும், அப்படிலாம் இருப்பாங்க. அது வெட்டி இருக்கலாம், இல்லைன்னா பிறப்பிலே அப்படி வந்துடும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் தான். அப்போ யார் யார் எது பண்ணணுன்றது ஒரு கணக்கு இருக்கு. அப்போ இந்த மகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த கை கால் சூம்பி போயிருக்கவங்களுக்கு தானம் நிறைய பண்ணணும், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் தொடர் மாத்திரை மருந்து சாப்பிட்டுன்னு வருவாங்க, ரொம்ப நாளாக சாப்பிட்டுன்னு வருவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே செய்யணும்.
இதெல்லாம் கண்டிப்பா என்னத்துக்கு குறித்து நான் சொல்றேனோ அதை நீங்க செஞ்சு வந்தாலே போதும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. எல்லாருக்கும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றவங்களை மட்டும் செஞ்சா போதும், அவ்வளவுதான். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் கண்டிப்பா நல்லா இருக்க போகுது. 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டாலே சகாயஸ்தானத்துல வந்திருக்கனால உங்களுக்கு சகாயமா எல்லாமே உதவி பண்ணுவாங்க. சகாயனாலே உதவி கொண்டுறதான், தெய்வத்தோட உதவி கிடைக்கும், உற்றார் உறவினோட உதவி கிடைக்கும், நட்போரோட உதவி கிடைக்கும், எல்லாரோட உதவியுமே கிடைக்க போகுது. அப்போ உதவி கிடைக்கும் போது ஏன் நீங்க சும்மா இருக்க போறீங்க? கண்டிப்பாக நல்லதா இருப்பீங்க. நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் தான தர்மம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் கடைசியா ஒண்ணு சொல்லணும்னாக்கா, இந்த மகராசியில் பிறந்தவங்களுக்கு பேச்சில் தான் கொஞ்சம் கவனம் வேணும். கடுமையான வாக்குகள் சில நேரத்தில் கொடுப்பீங்க, அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். பிடிவாத குறைஞ்சும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, வாய்ப்பு வந்து போகிற மாதிரி இருந்துன்னா அதை தக்க வைத்துக்கிறதுக்கு பாடுபடணும், முயற்சி பண்ணணும், தொடர்ந்து போராடணும், இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அது உங்களுக்கு பிறவியில் உள்ள குடம் தான், அது கண்டிப்பாக செய்வீங்க. அதனால இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு அந்த ஸ்தான பலனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஆதிபத்திய பலனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அமோகமான பலனை கொடுக்க போகுதுன்னு சொல்லி அதை நீங்கள் வரவேற்க தயாரா இருங்க. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நல்ல நல்ல பலனாவே இறங்கிய போகுது. 80% பலன் கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ போறீங்கன்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.